மூன்றாம் உலக போர் தொடங்கிட்டா ட்ரம்ப்ன்ற ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிற உறவுகள், எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று தேவை. உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க தலையெல்லாம் சுத்துது. பெட்ரோல் விலை கூடிட்டு, டீசல் விலை கூடிட்டு, தெரியாது, கேஸ் தட்டுப்பாடு. பாஸ்போர்ட் எடுத்துருந்தீங்களா, அது என்னாச்சு ஓடி திரிஞ்ச நீங்கள் எடுத்து வச்சு சும்மா இருக்கிறீங்க. இலங்கையில நாங்கள் செய்யாத விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கள், இந்த விஷயங்கள் செய்யணும். 2 3 நாள் கடையில் சாப்பிட இல்லையே, இப்போ இரவுக்காங்க கடையில் சாப்பிட்டு சுற்றி இருக்க சூழல் இது ஒத்துழைக்குது இல்லை உடம்பு ஒத்துழைக்குது இல்லை, வயசு போகுது. புத்தளம் பெற போகிறோம். நிகம்பு, காலி, மிருச, பெந்தோட்ட, வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்ன தொடக்கமே மெசேஜ் அடிக்குது. நாங்கள் நல்ல சவுனம் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம். என்ன சம்பவம் பண்ணால் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க தலையெல்லாம் சுற்றுது. அந்த யுத்தம், இந்த யுத்தம், பெட்ரோல் விலை தட்டுப்பாடு, மற்றது என்னென்னு சொல்கிறோம், மூன்றாம் உலக போர் தொடங்கிட்டா ட்ரம்ப்ன்ற ஆட்சியில் மூன்றாம் உலக போர் நடக்கப்பட்டு ஒருத்தர் சொன்ன மாதிரி மூன்றாம் இது சொல்கிறாரு, மூன்றாம் உலக போர் நடந்துட்டான்ற மாதிரி. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் பெட்ரோல் தட்டுப்படுறதுக்கு முதல் நாங்கள்லாம் போஸ்டா லைன்லன்றா. ஆனால் என்னென்னா இல்லை, அதுக்கு கணக்கு பேர் பாதிச்சிருந்த சரியோ, இது என்ன அங்கே கொண்டு போட இங்கே லைனில் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாடுகள்லையும் சரியான லைன், சுவிஸ்ல, யூகேல, மற்றது சரியா விலை கூட்டிட்டு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன, பெட்ரோல் செட்டில் போலீஸ் பக்கத்தான பெட்ரோல் செட், அப்போ பெட்ரோல் செட்டில் லைனில் நிற்கிற ஆக்களுக்கு 2 3 பேர் வீட்டை போலீஸ்கார போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா எல்லா டபுளையும் 50 லிட்டருக்கு மேலே பெட்ரோல் இருக்கான். வெரி குட். சரி, அப்படியான சம்பவங்கள் இருக்கு. அதோட இதையும் வதச்சிருந்த 3 நாட்களில் யாழ்ப்பாணத்தில் 3 நாட்களில் 30 கோடிக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம்ன்றதை மீம்ஸில், சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் போயிட்டு வதச்சிருந்தவா. அதெல்லாம் முன்னேற்பாடு. ஏன்னா எங்களோட மக்கள் எத்தனையோ வருஷ போராட்டம், 30 வருஷ போர் அனுபவம் இருக்குது தானே. போர் வரப்போகுதுன்றே இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரியும். அப்போ அதுக்கான முன்னேற்பாடு என்ன செய்யலாம்னு செய்திருக்கு. அதே மாதிரி அந்த கியூ லைன் ஒன்று வந்ததானே கொஞ்ச நாள். அதுக்கு பிறகு பெட்ரோலும் இங்கே 25 லட்சத்தால் விலை கூடி இருக்கு. முதல்ல 275 லட்சம், இப்போ 303 ரூபா. சரியாதா? பெட்ரோல் விலை கூடிட்டு, டீசல் விலை கூடிட்டு, தெரியாது, கேஸ் தட்டுப்பாடு கேள்விப்பட்டேன் இங்க இடையில. மற்றது இங்க மட்டும் இல்ல, இது உலக நாடுகள் ஃபுல்லா இந்த தட்டுப்பாடு போய்கொண்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பிரதானமா பெட்ரோல் மற்றது கேஸ் போக்குவரத்து செய்யற அந்த நீர்நிலையை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ அதனால தட்டுப்பாடு போய்கொண்டிருக்கு. அதோட இந்தியாவில் அந்த வீட்டுகளுக்கு விநியோகிக்கிற கேஸ் இருக்கு, அது மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்கான். மற்றபடி இந்தியாவில் நார்மலாக அந்த கேஸ் இருக்கு தானே, பெட்ரோல் செட் மாதிரி அது கேஸ் ஸ்டேஷன் வாகனங்களுக்கும் எல்பிஜி வாகனங்களுக்கும் கேஸில் ஓடும். ஆட்டோக்கெல்லாம் பெட்ரோலோடு சேர்த்து பின்னால் ஒரு கேஸ் சிலிண்டர் ஒன்று வச்சுக்கணும். அந்த கேஸ் சிலிண்டரில் ஆட்டோ ஓடும். அப்போ அந்த இது எல்லாம் சரியாக தட்டுப்பாடு, அதெல்லாம் தட்டுப்பாடு. வீடுகளுக்கும் இப்போ கடைகளுக்கும் கொடுக்க வேண்டாமட்டு இப்போ வீடுகளுக்கு மட்டும் கடையிலையும் பிரச்சனை. இப்போ இல்லைன்னா போகிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிற வேறு கண்ணி வெடியா இருக்கு. அப்படியான ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். அதோட கண்டாவிலேருந்து அண்ணா காய்ச்சிருந்தவர் கதைக்க சொல்லியிருந்தவர், முதல்ல எல்லாம் ஒரு ரூபா தான் பெட்ரோலாம். இப்போ 80% 50% அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட இனி வர்ற காலத்தில் இன்னுமே டபுள் மடங்காகும் போர் தொடர்ந்து நீடிச்சான்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. பாப்பம், வேலைக்கு முடியணும் வேண்டிக்கணும். இல்லாட்டி எல்லா சகல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் விலை கூடும். இங்கே என்ன விலை கூடி இருக்கு சொல்லுவாங்க? இங்கே என்ன, பெட்ரோலும் கேஸுமா? அதுக்கு கேஸ் 300 லட்சத்தால கூடி இருக்கு. கேஸ் இல்லையோ, எங்கட கேம்பிங் கேஸ் இருக்குல்லோ, அந்த கேஸ் கிடைக்கவே இல்லை. கப்பல் வரணும்னு சொல்லி கொண்டிருக்கு. அதோட இந்த விலை இப்ப ஒரு பொருள்லாம் விலை கூடுதுன்னு சும்மா அப்படியே இல்லாது. அது கூடினா தொடர்ந்து என்ன கூடும். இந்த கொத்து ரைஸுக்கு எல்லாம் 25 ரூபா கூட்டட்டான்.
உணவு சங்கத்தால் வந்து கூட்டி தானே வச்சிருக்காங்க. அதை ஏற்கனவே கொடுத்தாட்டு அதை பிளேன் டிக்கெட் 5 ரூபாயே கூட்டலாம். அப்போ உணவுப் பொருட்களுக்கு வந்து விலையை கூட்ட சொல்லியிருக்கு. அதோட இனி வர போக்குவரத்துக்கும் வந்து கூட்டுவாங்க. இந்த இதுகள் ஓடுறதானே வாடகை இது கூட்டுவாங்க. எல்லாம் குறையிற டைம் தான் குறைக்க மாட்டோம். அது கூட்டி விடுவோம். அதுக்கு பிறகு குறைஞ்சு அது உங்களோட பிரச்சனை தம்பி. நாங்கள் கூட்டுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை. சரியா, குறைக்கிறது அது உங்களுக்கு வேலை இல்லை. மற்றது கணக்கு பேர் கேட்டது நீங்கள் வந்து ராசாத்திக்கு என்னாச்சுன்னு. ராசாத்தி வந்து பத்திரமா இருக்கு. ராசாத்திக்கு போயிட்டு வந்தா பிறகு கொஞ்சம் அலுவல்கள் அவருக்கு செய்யணும். அது சம்பந்தமா நாங்கள் வலிக்கிடுவோம்ட்டு பார்த்தா டீசல் அது இதுண்டு அப்படி ஒரு உலக நாட்டுல ஏற்படுற ஒரு பிரச்சனை, நாட்டுல ஏற்படுற பிரச்சனையால எல்லா நாடும் வந்து பாதிக்கப்படுது. எப்படி எங்களை பாதிக்கப்படுது? எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்க ஒரு நாடு பாதிக்கப்படல தானே. படாதுடா. ஏன்டா நாங்க ஃபுல்லாவே வந்து இறக்குமதியை நம்பி வாழ்றோம். இலங்கையில வந்து உற்பத்தி என்றது வந்து ஒன்று பெருசா இல்ல. ஃபுல்லாவே வந்து இந்த யுத்தம் வந்து எல்லா நாட்டிலையும் கதைக்கப்படுற மாதிரி எங்கட நாட்டுல நடந்த யுத்தமும் கதைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. யோசிச்சிருப்பாங்க போர் நடக்குது. ஏன்னா வந்து அது பெரிய ஒரு விஷயம். ஒரு நாட்டுக்குள்ளேயே எந்த பெரிய இது இப்ப இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000கணக்கில் தான் ஆக்கா செத்துருப்பினும் போல. இங்க வந்து எத்தனையோ லட்சக்கணக்கில் செத்தது. அதெல்லாம் ஒரு இது வந்து உலக போர், உலக பெரிய ஜாம்பவான்கள் யார் பெருசு நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி வந்து அடிச்சு காட்டுன்ற மாதிரி இப்ப சண்டை நடந்து வந்துருக்கு. பாப்போம் எல்லாம் கர்மா. சண்டேல் வந்தாதான் சண்டேல் என்ன மாதிரி போகுதுன்ற விஷயங்களை பார்ப்போம். அதோட அதுல இலங்கையை வந்து ஒரு வகையில சிக்கிப்பட்டு சொல்லலாம் அந்த கப்பலால. இப்ப கப்பல்ல இந்த ஈரானிய கப்பல் வந்து இங்க தாக்கப்பட்டதுதானே. இப்ப அவையில வந்து திருப்ப நீங்க ஈரானுக்கு அனுப்பக்கூடாது, அவையில கைது இஞ்சியை வச்சிருக்கணுமோ, அப்படி திருப்ப அவையில கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு நிபந்தனை கொண்டு வச்சிங்க. திருப்ப கொடுத்தாலும் சிக்கல், கொடுக்காட்டியும் அவனுக்கு சிக்கல். கொடுக்காட்டி ஈரான் அடிக்கும், கொடுத்த அமெரிக்கா அடிக்கும். என்ன சமம் அமெரிக்கான்றது சொல்லத்தான் வந்து ஞாபகம் வருது. ஸ்டார்லிங் எடுத்துனாங்களானே, அந்த ஸ்டார்லிங் வந்து நீங்கள் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து யூடியூப் அப்படி அப்லோடிங்குக்கு விரும்புகிறார்கள் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா வந்து அப்லோடிங் சரியாக ஸ்லோவாக இருக்குது. ஒரு 2 MB 1.5 MBக்கு தான் வந்து அப்லோட் ஆகி கொண்டிருக்கு. டவுன்லோட் பண்ணுற ஸ்பீட் வந்து நல்லா இருக்குது. டவுன்லோட் ஸ்பீட் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், இதை விட வந்து இந்த ஃபைபர்ன்னு சொல்லிக்கணும் தானே வயர். நான் உண்மையிலே வந்து அதை கேட்க நினைச்சது செய்மதி மூலியமாக இன்டர்நெட் வருது. அப்போ சரியான ஸ்பீடாக தான் இருக்குது. செய்மதியிலேருந்தே வருது. வயர்லேருந்தே இப்படி தாராங்க. செய்மதியிலேருந்து வேற வருது. அதோட டிவைஸ் வேற 1,20,000 அப்போ புசுக்கு ஒரு 2 மத்தியாலும் நாங்கள் அப்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல புஷ்ஷண்டு ஏறிடுவேன். பார்த்தா அது முக்கி கொண்டே அதுதான். நான் சத்தியமா அதுல அப்லோட் பண்ணவே இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட இங்க இருந்தாலும் வந்து நான் வெளியிடத்துக்கு போய் தான் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம், இப்போ டிவியோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த விதத்துல வந்து ஓகே. இந்த அன்லிமிட்டட் 9,000 வந்து ஒரு அன்லிமிட்டட் பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு நீங்க யூஸ் பண்ணலாம். அது ஒரு இது. மற்றது அப்லோட நம்பி மட்டும் இருக்கிற ஆக்கள் வந்து வந்துடாதீங்கடி, சரியான ஸ்லோவா இருக்கு என்றதையும் வந்து நான் கூட தெரிவிச்சு கொள்றேன். அப்படி ஸ்பீடாகிற வழிமுறை யாருக்காவது இருந்தா வந்து எங்களுக்குமே வந்து அறிவிச்சு கொள்ளுங்க. நாங்களுமே வந்து பார்க்கலாம் என்ன ஸ்பீடாக்குன்னு நல்ல வேணும். சரி, அதோட வந்து கணக்கு பேர் 2-3 பேர் அண்ணையாக்கள் வந்து எடுத்து கேட்டீங்க, தம்பி என்ன செய்றீங்க ட்ரிப் பிடிச்சிட்டு வந்து இருந்துறீங்க என்ற. நானும் ஜோசிச்சேன், ட்ரிப் பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ காலம் இப்போ தானே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தோம். 5 மாதத்துக்கு மேலே வேறு அது அதோட யாழ்ப்பாணம் தான். இங்கே தான் நிற்கிறேன். வெளியில சுற்றி ஒரு கொஞ்சம் இடங்களுக்கு வந்து போனாங்க. மற்றபடி கூடுதலாக வந்து இங்கே இருக்கிற வெகு விரைவில் வந்து வெளிக்கிடுவோம். அதோட பாஸ்போர்ட் எடுத்தீங்கள் அது என்னாச்சு ஓடி திரிஞ்ச நீங்கள் எடுத்து வச்சு சும்மா இருக்கிறீங்க. பறக்க விடாம பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டே ஓட விடாம பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சவாலான சிச்சுவேஷன்லேயும் வந்து நாங்கள் அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அலுவல்கள் இருக்குது. இப்போ லைசன்ஸ்கள் மாற்றணும், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கணும் மட்டும் என்னடா அங்கேயும் போய் ஓடி தெரிய போகிறீங்களா அனுகப்பீங்க சம்பவங்கள் இருக்குது. இனி தான் வரும். அதோட கூடிய சீக்கிரம் வந்து பயணம் உண்டு வெளிக்கிட போகிறோம். என்ன வெளிக்கிடுவோம். அதோட இஞ்ச யாழ்ப்பாணத்தில் இப்போ இருக்கிற கிளைமேட்டை பார்த்தீங்களா, இரவுல சரியான ஒரு பனி ஒன்று பெய்யும். விடியவுல கொளுத்தி எறிகிற மாதிரி வந்து வெளியவே தெரியல. ஐயோ
அப்படியான ஒரு வெக்கை ஒன்று இருக்கும். மற்றது என்ன சம்பவம்னா வந்து லைவ் வரலாம்னு நினைக்கிறோம். லைவில் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறீங்க நேரடியாக வந்து காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கொஷின்ஸை என்னென்ற உங்களுடைய கேள்விகள் எங்களிடம் ஏதாவது இருப்பின் நீங்கள் அதை தந்தீங்கள்டா நாங்கள் அதுக்கான பதில்களையும் வந்து அழைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட லைவில் வந்தாலும் வந்து நாங்கள் அதுக்கான இதுகளை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன குரல் வருது இல்லை காய்ச்சலும் இல்லை என்ன காய்ச்சல் இல்லை. இந்த கிளைமேட்டால் வந்து தொண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெக்கையாகும். தொண்டையில் கிச் கிச்சேட்ட வேறு. சரி, அடுத்தது இலங்கையில் வந்து நாங்கள் செய்யாத விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கள் இந்த விஷயங்கள் வந்து செய்யணுமென்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாங்களே வந்து யோசிச்சு வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள். அந்த ஹெலிகாப்டர் ரைட், பராமோட்டரிங், மற்றது யாட்சில் போடுறது, மற்றது ஷிப்பில் ஸ்டே பண்ணுறது, மற்றது பஞ்சி ஜம்பிங், மற்றது அப்படியான கொஞ்சம் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது தானே. அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து விட்டுப்பட்டுட்டு பலூன் மற்றது அந்த அதுகள் விட்டுப்பட்டுட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து எங்களோட நாட்டில் பொறுத்த மட்டும் வந்து பெரிய தொகை வந்து செலவாகும். இப்போ ஆனால் அதுவும் இருக்குது எங்களோட நாட்டில். அப்போ அது வரைக்கும் அனுபவித்து பார்க்கணும் என்று. ஆனால் வேறு நாடுகளில் நாங்கள் செய்கிறத விட எங்கள் நாட்டில் வந்து சீப்பாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களோட நாட்டு பிரஜை இப்போ நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கும், உள்ளாக்களுக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கும். அப்போ இலங்கையில் இருக்கிற விஷயங்களை கட்டாயம் ஒருக்கா செய்வோணுமென்று இருக்குது. அதுகள் மிஸ் ஆகிட்டு அது எப்பயாவது சாகுறதுக்குள்ளேயாவது செய்வோம், கட்டாயம் செய்வோம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது கணக்கு பேர் வந்து கேட்டவன் இந்த கோழி வளர்ப்புல லாபம் இருக்கா இல்லையா, ஜெர்னுக்கு ஃபார்ம் திறந்தாச்சு, ஃபார்ம் என்ன ஆச்சு, கோழி வளர்க்குறீங்களா, கோழி வித்தாச்சா. சில பேர் வந்து கோழி விட்டது கோழி வந்து வளர்ந்துட்டான்னு வித்து முடிஞ்சு திருப்பி இப்போ எடுத்து ரொட்டேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்து கொண்டுருக்கீங்க. சரி, இப்போ வெளியிலேருந்து வாங்க வந்து சும்மா என்னடா பண்ண வளர்ப்பம் லாபம் பெற வேண்டும். இப்போ அதுக்குள்ள உள்ள இறங்கினோடனே என்ன நினைக்கிறீங்க? இப்பத்தே காலத்துல இப்போ என்ன சொல்ற, மேட்ச் போட்டு வளர்த்து கட்டாது, இறைச்சி கோழி வளர்த்து அவ்வளோ லாபம் பெறமென்று சொல்லலாம். அது ஆனால் சில இடத்துல வளர்க்குற கோழி பார்த்துருக்கேன் 3 கிலோ 3.5 கிலோ வருது. அதுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரி மேட்ச் போடணுமெல்லாம் தெரியாது. நாங்கள் வளர்க்குற கோழி ஒரு 3 கிலோக்குள்ளே தான் நிற்கிது. அதுக்கு காரணம் என்னென்னு தெரியலை. சில பேர் சொல்லிடணும் இப்போ ஒவ்வொரு கோழியின் பேரண்ட்ஸை பொறுத்து தான் குஞ்சுனை வளர்த்தி இருக்குமெண்டு. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து நல்ல இனமாக இருக்கும், அதுகள் நல்ல வெயிட் வைக்கும். சில குஞ்சு வந்து பேரண்ட்ஸ் வந்து 3 கிலோக்குள்ளே இருக்கும், அதால் அந்த மாதிரி சொல்லிடணும். சில பேர் வந்து சொல்லிடணும் இப்போ சில பேர் வந்து மேட்ச் முடியுதுன்றதுக்காக வேண்டி மேட்ச் போடாமல் இருப்பீனுமா, அப்படிலாம் விடக்கூடாதாம். எந்த நேரமும் கோழி கூட்டுக்க மேட்ச் இருந்து கொண்டே இருக்கணுமா. கொஞ்ச விலையே இப்போ 500 ரூபாய்க்கு வந்துட்டு. அதான் சத்தியமா எனக்கு உள்ள வந்த அப்புறம் தான் இதில் பற்றி எல்லாம் நானுமே வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. கோழி குஞ்சு வந்து முதல் 100 சொச்சம் 60 ரூபாயெல்லாம் விற்றாங்க. இப்போ வந்து 400 சொச்சம் கிட்ட குஞ்சு வருது. அந்த குஞ்சை வேண்டி அவ்வளோ மேட்ச் போட்டு என்னென்னு தெரியலை. ஏன்டா 45 நாள் வளர்ந்தா குஞ்சு. அதோட அந்த குஞ்சுகளும் வந்து இப்போ மேட்ச் உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் இருக்குது தானே, அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏற்ற குஞ்சுகள் இருக்கு. அந்த சிஐசிக்கு மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணுது. அந்த சிஐசி என்ற ஒரு அண்ணா இருக்கார் மாறண்ணாண்டு, அவர் வந்து சிஐசி குஞ்சு மட்டும் தான் எடுக்காரு. அவர்கிட்ட இருக்கா கோழி வாங்கினா 3.5 கிலோ நின்றது கோழி. 3.5 கிலோ நின்று அந்த கோழிக்கு அந்த மேட்ச் போட்டால் தான் வந்து அந்த கோழி வைக்குது. மற்றது கணக்கு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க தம்பி, நாங்கள் அந்த காலத்தில் வளர்த்துனாங்க, வளர்க்க இது கிரைண்ட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அதெல்லாம் கொடுக்கவும் அது ஊர்கோழி வளர்க்குறதுக்கு தான் வந்து அது சரியாக இருக்குது. மற்றபடி என்ன செய்தாலுமே இப்போ பவுடர், இந்த வெயிட் பவுடர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கூட வெயிட் வைக்கல. ஆனால் அந்த ஃபினிஷர் மேட்சுக்கு நல்லா வெயிட் வச்சோன்னு வருது. வெயிட் வச்சோன்னு மட்டும்தான் வெயிட் வைக்குது. அவங்க செய்கிற உற்பத்தி அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் வேலை செய்யுது. பிரயோசனமாக இருக்குது. அப்போ இப்படியான ஒரு சம்பவங்கள் இருக்குது. அதையும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து தரப்போகிறோம். பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி, என்ன திட்டங்கள், என்ன செய்ய போகிறோம்னு சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லுங்க, நீங்கள் முடிவெடுத்தா சரி. சரி, மிக விரைவில் வந்து வெளிக்கிட போகிறோம். கொழும்பு பெற போகிறோம், புத்தளம் பெற போகிறோம், நிகம்பு, காலி, மிருச, பெந்தோட்ட, வெள்ளிகம, அங்காள சைட் ஃபுல்லாக வர போகிறோம். அதோட என்ன இருக்குது, வெள்ளிகம பீச்சா எல்லாம் போயிட்டு வந்த இடம் தான்டா. போயிட்டு அந்த சைட் இருக்குதாரு. இப்போ நாங்கள் போன முறை வந்து ட்ரிப் வைக்க வந்து இந்த வேன் ட்ரிப் வைக்க வந்து ட்ரிங்கோமல்லி அந்த சைட் சீசனாக இருந்தது. இந்தியா சைட்லாம் சரியான ஒரு டவுனாக இருந்தது. ஆனால் இப்போ
அங்கே இப்போ நான் சொன்ன பகுதியில் இருக்குது தானே, அங்கால வந்து சீசனாக இருக்குது. ஏன்டா கடல் வந்து ஒரு பக்கம் இஞ்சால சீசனாக இருக்கும், இப்போ இங்கால பக்கத்தில் சீசனாக இருக்குது. போன முறை ஆட்டோ நிறைய பேருக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க தானே என்ன விசா. ஓ பண்ணி கொடுத்துட்டாங்களா. ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாடில் என்ன வேறு ஏன்டா வெள்ளைக்கார கூட வந்து பெரிய லைனில் வந்து நின்றவங்க பெட்ரோல். அப்போ அதுக்கு பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. நாங்கள் வருவோம், வந்தா பிறகு அடுத்த யோசிப்போம். அதோட ட்ரிப்பில் சந்திச்ச உறவுகள் இருக்கிற தானே, அவையிலையும் இருக்கா நேரடியாக போய் திருப்பூர் இருக்கா மீள சந்திச்சு காய்ச்சிட்டு வருவோம்ன்ற ஒரு திட்டம் இருக்குது. வேறு என்ன செய்யணும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. மற்றது இந்தியாவில் இருக்கிற உறவுகள், எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று தேவை உங்களால். மிக விரைவில் அவையிலையும் சொல்லிட்டோம்டா, இந்தியாவில் இருக்கிற அவையிலையும் வந்து சந்திப்போம். எல்லாருக்கும் வந்து தெரியும் நாங்கள் இங்கே இந்த நாட்டுக்கு தான் போக போகிறோம், இந்த நாட்டுக்கு தான் போக போகிறோம்னு. வேறு என்னத்தை ஆனால் இருந்தாலும் வந்து அந்த நாட்டுக்கு போய்க்க நாங்கள் போடுவோம். எங்களுக்கு வழிநாடு தானே, எங்களுக்கு வழிநாடு தானே. இருந்தாலும் வேண்டாம் முதலாம் ஃப்ளைட் ஏறுறோம், அதோட போட்டில் போவோமா ஃப்ளைட்டில் போவோமான்ற ஃப்ளைட்லாம் போகிறோம் வந்து உறுதியாக ஏற்கனவே குருநகரில் ஓட்டோ அந்த ஒரு சோகம் கொண்டு சரியாக சொல்லி ஆகணும். பல வருஷத்துக்கு பிறகு வந்து அது இதுக்கு முதலும் அப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுதான். என்ன பாலதீவுக்கு போன போட் வந்து கவுண்டு இது கணக்கு பேர் சேர்த்து தான். உண்மையிலேயே நாங்களும் கவலையை தெரிவிச்சுக்கொள்றோம். அது வந்து இப்போ ஒரு 20 பேர்னா 20 பேர் தானே ஒரு போட்டில் ஏற்றி கொண்டு போகலாம். அந்த கடல் அது 30 பேர் கூட ஏற்றி கொண்டு போக மேலாது. கடல் சீற்றங்கள் இருக்குல்ல, கடலும் அந்த நேரம் 10 இருந்தால் என்ன செய்யறது, எல்லாம் விதியாண்டு விட முடியும். அதில் 2 பேர் மறந்துச்சுன்னா எங்களுக்குமே வந்து அந்த போட் ஓனராம. ஓ சரி, அப்படியோ இன்றைய வீடியோ வந்து நாங்கள் நிறைவு செய்கிறோம். இது என்னென்னா ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன யோசித்து வச்சுக்கிறோம்ன்ற கணக்க விஷயங்கள் யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதுகள் செய்கிறதுக்கு வந்து ஒன்று சுற்றி இருக்கிற சூழல் வந்து இது ஒத்துழைக்குது இல்லை, உடம்பு ஒத்துழைக்குது இல்லை, வயசு போகுது நெஞ்சிடாது. இந்த என்னண்டா இப்போ என்ன சம்பவம்னா, கடையில் சாப்பிடாங்க உண்மையாக கூடுதலாக இப்போ இருந்துட்டு சமைக்கிறாங்க, இருந்துட்டு கடையிலாம் சாப்பிட்றாங்க. நம்ம கடையில் சாப்பிடாங்க அந்த அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் மேலால் அப்படியே மிதக்குது, மிதந்து அந்த நெஞ்சுக்குள்ளே இந்த கொஞ்சம் 2-3 நாளாக கடையில் சாப்பிட இல்லையே. இப்போ இரவுக்காங்க கடையில் சாப்பிடு. அப்போ என்னடா வந்து அப்படியான சம்பவம் யாருக்கு அப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு சில கடையில் அந்த கறி எடுத்து பார்த்தாலே கறிக்கு மேலே ஒரு லேயராக நிற்கும், எண்ணெய் தான் நிற்கும். எண்ணெய் விட்டால் தான் டேஸ்டாக இருக்கும், எண்ணெய் தான் நிற்கும், ஒன்றும் செய்யலாது. அந்த நெஞ்சறிவு இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் சுடுதண்ணி குடிக்க கொண்டு, ஆனால் சுடுதண்ணி குடித்தா போகிறது. ஆனால் எனக்கு அடிக்கடி வர்றது, அதுக்கு நிரந்தர தீர்வு யார்கிட்டையாவது இருந்தால் வந்து சொல்லுவேன். நிரந்தர தீர்வுண்டா ஏன்டா கடையில் சாப்பிட்றேன், எண்ணெய் இல்லாமல் சாப்பிடு என்ற மாதிரி தான் இருக்கேன். சரி, முடிப்போம் என்ன முடிப்பேன். சரி, இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம். மற்றது இங்கே நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து மேலே வீட்டில் மேலே நிற்கிறோம். இதில் வந்து ரூம்ஸும் இருக்குது. அதையும் வந்து உங்களோட சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் யாழ்ப்பாணம் வார நேரம் வந்து இங்கேயும் வந்து தங்கி கொள்ளலாம் என்றையும் வந்து இன்னொரு சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா இனிதான் வந்து கணக்கு பேர் வருவீங்க. இப்போ 1-2 பேர் வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு நின்று போய் நீங்கள் மாத கணக்கில் நிற்கிறனாலும் வந்து அதுக்கேற்ற ப்ரைஸுகள் வந்து மாறுபடும். என்ன உங்களுக்காக செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். வாஷிங் மிஷின் வசதி இருக்கும், ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, மற்ற டிவி வசதி இருக்குது, சமைச்சு சாப்பிடலாம். மற்றது ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி நீங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சரி, முடிப்போம்.